ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குதிரைவாலி பொங்கல் எப்படி பண்ணுற பார்க்கலாம் வாங்க. இது கரைக்காப்படி உலக்கில் நான் 3/4 உலக்கு குதிரைவாலி எடுத்திருக்கேன். 1/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை 3-4 வட்டம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அழுக்காக வரும், நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எண்ணெயில் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம பொங்கலுக்கு பருப்பு சேர்க்குறனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். மிளகு எப்போனாலும் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் மிளகு தூளாக சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் 1 உலக்கு அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொங்கல் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துருவோம். பொங்கல் தேவையான உப்பு சேர்த்துலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொங்கலுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். குக்கரை மூடிடுவோம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். குதிரைவாலி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழந்தைலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். 8 மாதம் குழந்தை கூட நீங்கள் குதிரைவாலி கஞ்சி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் பண்ணி திறந்து பார்க்கலாம். நல்லா குலைவாக பொங்கல் வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய நெய் சேர்த்துருக்கோம், அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் உணவில் சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.